அப்ப நீங்க உங்களோட கவிதையா என்னது? இல்ல ஆசிரியர், இதான் ஒரு நூலோட வாசிப்பு. என்னோட அனுபவத்தை நான் பார்வை முன் வைக்கிறேன். அந்த நான் படிச்ச புத்தகத்தோட வாசிப்போட அனுபவம். சரி சொல்லுங்க. ஓகே. வணக்கம் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும். காட்டலாமே. ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். நான் மேக்கப்பே பண்ணல, தடப்படான்னு குளிச்சுட்டு ஒடியாரேன் இப்ப தலை சீவிட்டு. வணக்கம் ஆசிரியை. வணக்கம். ஓகே, இன்று நான் பேசுறது வந்து எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் எழுதிய ஒரு நூலை பத்தினது. மலேசிய ஆம், அ- அ- மலேசிய எழுத்தாளரா தமிழ்நாட்டு எழுத்தாளரா? இல்ல, தமிழ்நாட்டு எழுத்தாளர் இவரு. எதாச்சியா தான் அந்த புத்தகத்தை வாசிச்சேன். பட் அந்த வாசிப்பு அனுபவம் வந்து வேற ஒண்ண கொண்டு வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ எனக்கு அப்பல இருந்து தான் அவர் வந்து அவர் புத்தகத்துல ஒரு ஈர்ப்பு. அப்புறம் அவரோட உரையெல்லாம் நல்லா கேட்க ஆரம்பிச்சேன். அவரு நிறைய பேசுவாரு, ஒரு நூல்களை பத்தி தொகுப்பு பேசுவாரு நல்லா. ம். ஓகே. தமிழ் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் எழுதின ஆதலினால் என்ற நூலை பத்தின எனக்கு ஏற்பட்ட அந்த புத்தகத்தை வாசிச்சதுல எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நூல் வந்து நம்ம வெறும் வாசகரா மட்டும் நம்ம படிக்க மாட்டோம். ஒரு நல்ல நூல் வந்து நம்மள வாசகரா நிப்பாட்டிராது. அது நம்ம சிந்திக்கவும் வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல நூல்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நூலோட அனுபவம் தான் எனக்கு இந்த ஆதலினால்ன்ற அந்த நூலோட வாசிப்புல எனக்கு கிடைச்சிச்சு. இந்த நூலை நான் வாசிக்கிறப்ப நான் ஜஸ்ட் ஒரு வாசிப்புன்றத மட்டும் இல்லாம எனக்கு வந்து எழுத்தாளரோட சேர்ந்து ஒரு வாழ்க்கையில நடந்து போற மாதிரி, அவர் வாழ்க்கை பாதையில நடக்கிற மாதிரியே எனக்கு அந்த உணர்வு வந்து அதுல ஏற்பட்டுச்சு. அவரு ஒரு எளிமையான மொழியில அந்த நூல்ல வந்து எழுத்தாளரோட வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன சின்ன அனுபவங்களை வந்து அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. பொதுவா நாம கவனிக்காம கடந்து செல்லப்பட்ட மனிதர்கள், சின்ன சின்ன நிகழ்வுகள், சாதாரணமான சந்திப்புகள் எல்லாத்தையும் அவர் ஆழமான ஒரு ஒரு சிந்தனையோட பதிவு செஞ்சிருப்பாரு. அதனால இந்த நூலை வாசிக்கிறப்ப நமக்கு வாழ்க்கையோட அழக வந்து ஒரு புதிய பார்வையில பார்க்க தொடங்குவோம். அந்த பார்வை வந்து எனக்கு இந்த நூலை வாசிச்சு முடிச்சப்ப கிடைச்சிச்சு. இந்த நூல்ல ஒரு சின்ன அனுபவம் வந்து எனக்கு இன்னும் என் ஞாபகத்துல நிக்குது. அதாவது ஒரு பயணத்துல வந்து எழுத்தாளர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷரை வந்து சந்திப்பாரு. அந்த மனிதர் வந்து வெளிப்படையா சாதாரணமா நமக்கு காட்சி கொடுப்பாரு. ஆனா அவரோட வாழ்க்கையில இருந்த அனுபவங்கள், அவரு பகிர்ந்துகிட்ட நினைவுகள் ரொம்ப ஆழமா இருக்கும். அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு, அந்த சந்திப்பு எழுத்தாளருக்கு மனிதர்களோட வாழ்க்கையை பத்தியான ஒரு புரிதலை வந்து நல்லா அந்த வாசிக்கிறப்ப நமக்கு அதை வந்து தெளிவுபடுத்தும். இந்த அனுபவத்தை வாசிக்கிறப்ப நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பல நிறைய மனிதர்களை வந்து நம்ம நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கே சில நேரத்துல வந்து ஒரு ஞாபகம் வந்துட்டு போவோம். நம்மளும் இந்த மாதிரி நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கோமே, எவ்வளவு சாதாரணமா நம்ம அவங்களெல்லாம் கடந்து போயிட்டோம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்துட்டு போவோம். ஒரு வாழ்க்கை எவ்வளவு சாதாரணமா நமக்கு தோன்றுனாலும் அவங்க அவங்க உள்ளத்துல ஒரு ஒரு பெரிய கதை இருக்குன்றத வந்து இந்த நூல் வந்து எனக்கு கத்து கொடுத்துச்சு. ஆதலினால்ன்ற தலைப்பு வந்து வாழ்க்கையோட ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். மனித வாழ்க்கையில நிகழ்ற ஒரு அனுபவத்தை, ஒரு காரணத்தை அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அந்த அனுபவங்கள் மூலியமா இந்த அனுபவங்களோட கூட்டுத்தொகையா தான் ஒரு மனுஷன் வந்து உருவாக்கப்படுறான்றது தான் இந்த நூல் நமக்கு உணர்த்துது. ஒரு அனுபவத்தோட கூட்டுத்தொகை தான் இந்த மனிதன். அதை கொண்டுதான் அந்த மனிதன் உருவாகுறான்றது இந்த நூல் வந்து வாசிச்சு முடிக்கிறப்ப நமக்கு கொடுக்குது. இந்த நூலை வாசிச்சு நான் முடிச்ச பிறகு ஏற்பட்ட அனுபவம், உணர்வு அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசரமா ஓடுவோம் வருவோம், எதையும் கண்டுக்காம சின்ன சின்ன தருணத்தை கூட விட்டுருவோம். அதை வந்து இந்த நூல் நான் வாசிச்சு முடிக்கிறப்ப ஒவ்வொரு தருணத்தையும் புரிஞ்சு ரசிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை வந்து எனக்கு கொடுத்துச்சு. நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களோட கதை, உணர்வுகள், நினைவுகள் இத எல்லாத்தையும் இந்த நூல் வந்து ஒரு அர்த்தமானதா ஆக்குனுச்சு எனக்கு. என் பார்வையில ஆதலினால்ன்றது வந்து வெறும் கட்டுரை தொகுப்புன்னு மட்டும் நான் பார்க்கல. அது மனுஷன் வாழ்க்கையோட நுண்ணிய உண்மைய
அதுவும் மென்மையா வெளிப்படுத்துற ஒரு சிந்தனைக்கான ஒரு பயணமா நான் அந்த நூலை பாக்குறேன். இந்த நூலை வாசிச்ச அனுபவம் எனக்கு என் மனசுல அமைதியையும் சிந்தனைக்கு ஒரு அழகான ஒரு அனுபவமாவும் இருந்துச்சு. இறுதியா நான் என்ன சொல்ல போறேன்னா, ஆதலினால்ன்ற நூல் நம்ம வாழ்க்கையை பத்தி ஆழமா சிந்திக்க வைக்கும் ஒரு அருமையான ஒரு படைப்பு. வாழ்க்கையின் சின்ன தருணங்களிலும் கூட ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்றத இந்த நூல் வந்து எனக்கு நினைவுபடுத்திட்டு போனுச்சு. மிக்க நன்றி. நன்றி நன்றி நித்யா. ஆனா உங்களோட உங்களோட உணர்வை பத்தி சொன்னீங்க. அது அது உள்ள போய் நாங்க பார்க்கும் போது சின்ன சின்ன அந்த அனுபவங்களோட தொகுப்பு தான் மனிதன் அது சொன்னீங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன உணர்வுகள் தான் வந்து நம்மளை சுத்தி எவ்வளவு இருக்குன்னீங்க. ஸோ இது அது ஒரு மனிதர்களுக்குள்ளார எவ்வளவு கதைகள் இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லல எங்களுக்கு. திடீர்னு கேட்டுட்டீங்களே. அந்த புக்கை எங்கேயோ வச்சுட்டேன் ஆசிரியை. சரி சரி. எனக்கு அதுல ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்கேன். அந்த புத்தகம் எங்கன்னு கூட தெரியல, எங்கேயோ தூக்கி வச்சுட்டேன் அந்த பிள்ளைங்கனால. நீங்க அதுல ஏன்னா நீங்க அவர் எழுத்தாளரை பத்தியும் அந்த நூலை பத்தியும் சொல்றீங்க. ஆனா அந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லணும் இல்லையா? அதுல அவர் எப்படி அதை குறிப்பிட்டு இருந்தாருன்னு அது கூட நீங்க சொல்லல. ஆமா தனி ஆமா. படிச்சு பல வருஷம் ஆச்சு ஆசிரியை, ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆனா எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் கொடுத்துருக்கேன். ஓ, அது 3 வருஷம் ஆகியும் உங்களோட மனதுல அப்படியே நீங்க இடம் பெற்றிருக்கு. ஆமா ஆசிரியா. அந்த ஆக்சுவலி அந்த புக்கு நான் வாங்கல நினைக்கிறேன் ஆசிரியா. ஆன்லைன்ல நான் பார்த்தேன், பிடிஎஃப் எடுத்து அதை நான் படிச்சேன். கட்டுரை எனக்கு அந்த கட்டுரை தொகுப்பு ஆமா அது கட்டுரை தொகுப்பு. ஆனா ஆசிரியரோட அந்த பார்வை வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நம்ம தான். நீங்க வாசிச்சு பாருங்களேன், அந்த கட்டுரை தொகுப்பே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடும். ஆதலினாள்னு போட்டிருப்பாங்க அந்த புத்தகம். ஏதாச்சும் என் கண்ணுல பட்டு எதாச்சியா தான் அதை திறந்து படிச்சேன். அதோட நான் அவரோட பெரிய ரசிகை ஆயிட்டேன், வாசகி ஆயிட்டேன்னு சொல்லலாம். அவரோட யூடியூப்ல ராமகிருஷ்ணன் இருப்பான். அவரோட நீங்க புத்தகத்தை அந்த பேச்சை எடுத்து கேட்டீங்கன்னா கூட அவரு நிறைய என்ன சொல்லுவாங்க, ஆனா எழுத்தன்னா மொழிபெயர்ப்பு நாவல்களை பத்தி எல்லாம் நிறைய அவரு, கதைகளை பத்தி எல்லாம் நிறைய அவரு உரை அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்காரு. சரி சரி சரி. ஆமா, எழுத்தாளர்கள் நம்மள வந்து அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிருவாங்க. எழுத்துன்றது வந்து சும்மா இல்ல அந்த பேனாவோட வலிவை. ஆமா சரி, எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டேன் கதைகள். ஆனா அது ஏற்படுத்தின தாக்கத்தை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி சரி. சிறப்பு. மன்னிச்சிருங்க ஆசிரியை, சோரி ஆசிரியை. சிறப்பா இருந்துச்சு. ஆனா நான் சொல்லணும் இல்லையா? நான் சொல்லணும்ல, நீங்க எது விட்டுப்பட்டீங்கன்னே சொல்லணும்ல. பாராட்டு மட்டும் இருக்க கூடாது இல்லையா? ஆமா ஆமா. இல்ல அதுல அவரு சின்ன எறும்ப பத்தி நம்ம வந்து செவுருல போற எறும்ப கூட நம்ம கவனிக்காம விட்டுருவோம். ஆனா அவர் அதை வச்சு ஒரு கதையே எழுதியிருப்பாரு ஆசிரியர். அது ஒரு மாதிரி ஒரு கதை, ஒரு ஒரு பத்தி ஒரு ஒரு தொகுப்பு அழகா அது அவர் விவரிக்கிற விதமே அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த இதுல. அதுக்காகட்டு நானே அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த அளவுக்கு அவரோட அந்த பதிவு வந்து இருந்துச்சு அந்த கட்டுரை தொகுப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எழுத்தாளர் பாத்தீங்களா உங்களை எப்படி ஆட்கொண்டிருக்காருன்னு. எல்லா புத்தகமும் அப்படியே நம்மள படிச்சோன்னே அந்த மாதிரி செய்யாது. ஆனா இந்த புத்தகம் எனக்கு அந்த மாதிரி செஞ்சு. 2 புத்தகம், அறமும் இந்த புத்தகமும் ஆசிரியர் ஜெயமோகனோட அறம் இருக்குல்ல, அந்த புத்தகம் கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும். அது நான் ஃபுல்லா அன்னைக்குதான் எடுத்து வச்சேன், வீடு சுத்தம் பண்றப்ப கிடைச்சிச்சு, திரும்ப படிக்கணும் வாசிக்கணும்னு. அப்புறம் இந்த நூல் ஆதலினால். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நித்யா. நன்றி ஆசிரியர், நிர்மலா ஆசிரியர். அடுத்த முறை தலைப்போட போட்டுருங்க. கண்டிப்பா. நான் வேணா அந்த நூல்ல உள்ள ஒரு கதையை வேணா நானு என்ன சொல்றேன், என் அனுபவத்தை சொல்றேன், அந்த கதையை வச்சு ஒரு தொகுப்பை முயற்சி பண்றேன். சரி சரி சரி. நன்றி 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 ஆசிரியர். ஓகே, அடுத்து நம்ம எப்போதும் பாக்குறது சிவபுராணம் பார்த்துட்டு இருந்தோமா? ஓகே, அதுல இருந்து ஒரு 4 வரி பார்த்துருப்போம். பிரவீனியா போயிடுச்சோ?
இருந்துச்சு போல, வந்து இணைஞ்சாங்க, அப்புறம் காணாம போயிட்டாங்க. ஓகே. ஓகே. ம்ஹ்ம். நம்ம சிரம் குவிவார் வரைக்கும் போன முறை நடத்தினோம். அடுத்து ஈசன் அடி போற்றி. ஆ ஈசன் அப்படின்ற சொல் அரசன், ஆள்பவன், இறைவன், மூத்தவன் இந்த மாரி பொருள்ல வரும். அந்த ஈசன் தான் சிவனா மாறிச்சு அப்படின்ற க சில ஆய்வாளர்களோட கட்டுரையெல்லாம் கூட நான் படிச்சிருக்கேன். ஆம், அந்த அந்த அதான் அந்த ஈசன் அப்ப ஈசன் அடி போற்றி அப்படின்னு. இந்த போற்றி அப்படின்னு அப்படின்ற சொல் அப்படின்றது ஒரு வினையெச்ச சொல் அப்படின்னு சொல்லலாம். அது போற்று அப்படின்றது தான் ஆஹ் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்துல நம்மளுக்கு போற்றுக, போற்றி, ஆஹ் போற்றுதல் அப்படி வருது இல்லையா? அந்த சொற்கள்ல பிற்காலத்துல பக்தி இலக்கியத்துல நம்மளுக்கு வினையெச்சமா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி போற்றின்ற சொல் உருவாகுது. ஆனா சங்க இலக்கியத்துல இருந்து முன்னையில இருந்து இருக்கு அந்த சொல்லு. அந்த 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 சொல் போற்றி அப்படின்றது இருக்கு. நம்ம இந்த போற்றி, வாழ்த்து, புகழ், வணங்கு இது எல்லாமே வேற வேற சொல்லுதான். சில பேர் அத ஒரே ஒரு ஒரே மாதிரி முகமையில் நம்ம அதை பார்க்க முடியாது. வேற வேற சொல் அது எல்லாமே. போற்றின்றது, வாழ்த்துன்றது எல்லாமே. இந்த ஆனா இந்த போற்றின்ற சொல் ஆஹ் அங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த கேரளா சைட்லாம் இருப்பாங்க இல்லையா? திருநெல்வேலியா? அந்த சைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாத்தாவை போற்றி, போத்து அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவாங்க. இன்னும் கூட அந்த கிராம பக்கங்கள் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. கேரளா சைடு பாத்தீங்கன்னா அந்த சில கோயில்கள்ல இன்னும் கூட அந்த சொற்களை பயன்படுத்துறாங்க. அந்த பூசாரிகள் அவங்கள போற்றி அப்படின்னு. அந்த போற்றின்றது போத்தி, போத்தின்னு அவங்கள இப்ப சொல்லுவாங்க. போத்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஆனா இன்னும் பயன்பாட்டுல இருக்கு அது. சில கோயில்ல அந்த பூசாரிகளை போத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போற்றினா என்ன? அந்த போற்றி அப்படின்றது அவங்கள போற்றுறது தானே. அப்படியே போற்றுறது. ஆஹ் நீ உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு பொருள்ல தானே அது வருது. இப்ப நம்ம செய்து, பார்த்து, இதெல்லாம் நம்மளுக்கு வினை எச்சங்கள் தானே. வினை எச்ச சொற்கள் தானே. செய்து, பார்த்து, வந்த இந்த மாதிரி. அது மாதிரி இந்த போற்றியும் ஒரு வினை எச்ச சொல்லுதான். அந்த போத்தின்ற குருமார்கள்லாம் இந்த அவங்கள பத்தி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இது எப்படி ஒருத்தரை உயர்ந்தவனை போற்றுறதுக்காக வந்த சொல்லு. உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்த சொல்லு அது. அந்த போற்றி அப்படின்றது. அது இந்த குருமார்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பூசாரிகள் கூட அந்த சொல்ல எடுத்துக்கிட்டாங்க. போத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆஹ் அவங்க ரொம்ப இதா பார்ப்பாங்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய அந்த சில நம்ம என்ன கல்வி கற்றுட்டா எல்லாரும் மதிப்பாங்க. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதுதானே. ஆனா இந்த போத்தின்னு இருக்காங்களா அந்த குருமார்கள், அந்த பூசாரிங்க, அவங்க அரச பதவியில இருந்தா கூட கோயில்ல வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இவங்க கையால திருநீர் கொடுக்கறது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கு அங்க. அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் உயர்ந்தவர்களா, கடவுளுக்கு இணையா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த போற்றின்ற சொல் வந்தேன்னா அந்த கதையை சொல்றேன் நானு. ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அந்த போற்றின்னு சொல் வந்தேன்னா அந்த இந்த போற்றிய சம்பந்தப்பட்ட சொல்ல பத்தி நான் சொன்னேன். அப்புறம் எந்தை அடி போற்றி. எந்தை அடி போற்றி. எந்தை அப்படின்ற சொல் என்னது? என்னுடைய அப்படின்னு தானே வரும். எந்தை அப்படின்னு சொல்றது என் தந்தை அப்படின்ற பொருள் வரும். எந்தை. இன்னும் கிராமங்கள்லாம் அந்த அப்பாவை எந்தை அப்படின்னு சொல்ற சொல் இருக்கு. இன்னும் அங்கங்க அந்த மலையடி பகுதிகள், கிராமங்கள்லாம் இருக்கு இல்லையா? இன்னும் எந்தை அப்படின்னுவாங்க. இலங்கையில கூட சில பகுதிகளை சொல்லுவாங்கன்னு கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அது தந்தை அப்படி நம்ம என் தந்தை, எந்தைனா என் தந்தை உரிமையோட. இப்ப ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி.
தேசன் அப்படின்னு சொல்றத வந்து ஆம், அது வந்து வடமொழி சொல்லாவும் அதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஆனா தேசன் அப்படின்னா தூய ஒளி உடையவன் அப்படின்றது. தேசன் அடி போற்றி, தூய அடி அடி போற்றி அப்படின்ற மாதிரி. அப்புறம் சிவன் சேவடி போற்றி. சிவன் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம சிவன் அப்படின்றதுக்கு அந்த இயற்கை உணர்வு அதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நம்ம. அப்ப சேவடி போற்றி அப்படின்னு சொல்றாங்க. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. நேயத்தே அப்படின்னு சொல்றது வந்து ஆஹ் நிமலன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நிமலன் அப்படின்னா இந்த மலம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு குப்பையும் இல்லாதவன், மலமே இல்லாதவன், அவன் தான் வந்து நிமலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி அப்படின்னு சொல்றாராம். அப்புறம் வந்து நிமலன் என்ன அண்ணா இங்க நம்ம என்ன பொருள் கொள்ளலாம் அப்படின்னா, மலம்ன்றத அவங்க எதை குறிக்கிறாங்க? இந்த பாசம், பற்று, இந்த பயம், இதெல்லாம் தானே அவங்க வந்து மலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இல்லாதவன், இயல்பாக பாசங்களை எல்லாம் நீக்கினவன் தான் நிமலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பாசமே இந்த பற்றற்று இருக்கிறேன் அப்படின்றத சொல்ல வந்து இப்ப நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. இப்ப நான் கூட தான் பற்றற்று இருக்கேன். அது என்ன, எப்படி பற்றற்று இருக்கும்? நம்ம விரக்தியில பற்றற்று இருக்கிறது வேற. நான் எந்த பிரச்சனைக்கும் போலப்பா, நான் பாட்டுக்கு நேத்து பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க என்கிட்ட ரொம்ப நேரம். நான் இப்ப எந்த பேச்சுக்கும் போறது இல்ல, நான் எதுக்கும் வர்றது இல்ல அப்படின்னா, அது எதை காட்டுது அப்படின்னா விரக்தியை காட்டுது. ஆனா நம்ம பற்று இல்லாம இயல்பா இயல்பா அப்படியே பாசங்கள்ல இருந்து நீங்கி இருக்கிறது வந்து நம்மளால இருக்க முடியுமா இயல்பா அப்படின்றது தெரியல. அதுதான் நிமலன், அதுதான் நிமலன். அப்ப அழுக்கு இல்லாம நான் தூயமா இருக்கேன்னா நீங்க நிமலனா அப்படின்னா இல்ல, இயல்பா அப்படியே அந்த பாசம் பற்று இல்லாம நீங்கியவர் தான் நிமலன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப அதுக்கடுத்து வந்து நிமலன் அடி போற்றி. ஆஹ் மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பு, மாயமான பிறப்பு இல்லையா? மாயமான பிறப்புனா என்னது? நிலையில்லாத இந்த பிறப்பு, என்ன பிறப்புனே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இதுக்கு அடுத்து இருக்கிறதும் என்னன்னு தெரியாது, முன்ன இருந்ததும் தெரியாது, நாளைக்கு நான் என்ன நடக்க போதுன்னு தெரியாது. இந்த நிலையில்லாத பிறப்பை வந்து அறுக்கும். அவரு எப்போது இந்த பாடல் அவரோட இந்த சிவபுராணம் மட்டும் இல்ல, அவரோட மணிவாசகரோட பாடல் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவரு அந்த அறுக்கும், அந்த நீக்கும், அதுதான் அவர் ரொம்ப, ஏன்னா அவரு அதெல்லாம் இயல்பா அவருக்கு வந்துருச்சு, அவர் அடைஞ்சிட்டாரு. அதனால அதை பத்தி ரொம்ப அவர் வந்து அழகா சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப மாய பிறப்பருக்கும் மண்ணு நடி போற்றி. அடுத்து வந்து சீர் ஆர் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீரார் அப்படின்னா சிறப்பு வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த பெருந்துறையில எழுந்தறியில இருக்கிற நம்ம தேவன், நம்மளோட தேவனடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இத வந்து நம்ம உருகியும் நம்ம வந்து கண்ணீர் மழுக நம்ம வந்து இந்த வரிகளை வந்து பாடணும். நம்ம வந்து இப்படி பேசுறோம் நம்ம. அப்ப கண்ணீர் மல்கி பாடணும்னா என்ன, உட்காந்துட்டு நம்ம இருக்கிற இல்லாத பிரச்சனை நினைச்சு அழுது பாடணுமா, இல்ல சிவனை அப்படியே இது பண்ணணுமா? அதெல்லாம் இல்ல. அது அது வந்து இயற்கையோட இயந்து நம்ம ஒன்றித்து நம்ம இந்த இந்த உணர்வு நிலைக்கு போய் நம்ம வந்து இத போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோட இணைந்து நம்ம வந்து சொல்லும் போது அந்த கண்ணீர் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு. நான் ஒரு வாட்டி நிறைய சர்ச்சைகளுக்கு எல்லாம் உள்ளான நம்ம அந்த இவரு இருக்காரு இல்லையா, அந்த சிவராத்திரி எல்லாம் கூட ஆடுவாரு, அவர் பேரு என்ன, நல்ல பேரு, இந்த சிவராத்திரிக்கு எல்லாம் ஆட்டமா ஆடுவாரு. எனக்கும் தெரியாது ஆசிரியா, ஆனா ஆடுவாருன்னு தெரியும் அவரு. அவருக்கு அந்த அவரு பேரு ஃபேமஸ் ஆனவர் பாருங்க, பட்டுன்னு வரல.
அவரு சத்குரு, ஆ ஈசன் சத்குரு. சத்குரு. அவரு வந்து ஒரு இதுல சொல்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து போயிட்டேன். ஒரு மலை மேல உட்கார்ந்திருந்தேன். எனக்கு நான் வந்து அன்னைக்கு முழுக்க உட்கார்ந்துட்டே இருக்கேன். அப்படியே என் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது." அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப இது என்னன்னா, அந்த இயற்கையோட வந்து அவங்க கொஞ்சம் இணையும்போது தான் அந்த கண்ணீர் வந்து அவங்களுக்கு வருது. நித்யானந்தாவும் நான் சொல்றாரு அது. சோ அப்ப அவங்க அந்த பயிற்சி எடுக்குறாங்க பாருங்க. அந்த பயிற்சி எடுத்து இப்ப இது வந்து சும்மா இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம்? "ஈசனடி போற்றி, எந்தனடி போற்றி, தேசநடி போற்றி, சிவன் போற்றி" இப்படின்னா அதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த ஒரு ஒரு சொல்லையும் நம்ம இயற்கையோட பொருந்தி தனியா உட்கார்ந்து இந்த உலகம், இந்த நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா? அந்த அணுக்கள் நம்ம உடம்புல கோடான கோடி அணுக்கள் இருக்கு. அ அதுதான் மூளையிலேயே வந்து அ அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த மூளை சுற்றுலான்னு ஒரு கதை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, மூளை உள்ளுக்க போயிட்டு சுற்றுலா பண்ணாங்கன்னு நான் முன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அதுல கூட அந்த ஒரு சின்ன தொகுதியே வந்து நம்மளுக்கு வந்து அம் அதாவது லேயர் லேயரா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சின்ன தொகுதியே வந்து 10,000 லைன் இருக்கு. அந்த 10,000 உள்ளுக்கு வந்து 100 மில்லியன் இருக்கு. அப்ப நம்ம மூளை உள்ளுக்க ஒரு சின்ன ஒரு லேயர்லயே வந்து 10,000 தொகுதியா பிரிச்சு, அந்த 10,000 தொகுதிக்குள்ள எத்தனையோ மில்லியன்கள் இருக்கு. ஸோ இப்ப இது எல்லாமே நம்ம வந்து அந்த இந்த உலகம் முச்சோடும் இப்படிதான் நிறைஞ்சு இருக்கு. இந்த உணர்வு நிலைக்கு போய் அமைதியா இயற்கையோட ஒன்றி, இந்த வரிகள வந்து நம்ம உள்ளார சொல்லும்போது தான் நம்மளுக்கு அந்த கண்ணீர் மல்கள் தான் வரும். மத்தபடி இந்த உட்கார்ந்து இத பாடுறதுனாலயோ, அந்த இசையெல்லாம் போட்டுக்கிட்டு, அப்புறம் இந்த சில பேர் வந்து அந்த ரேடியோலாம் வேகமா வச்சுக்கிட்டு சிவபுராணம்லாம் போடுவாங்க இல்லையா? அதனாலயும் ஏதாவது நடக்குமா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் நடக்காதுன்னு நெனைக்கிறேன். உங்களோட கருத்து சொல்லுங்க. இந்த ஒரு பேராகிராஃப். எனக்கு நடக்கிற மாரி தெரியல அப்படி. உங்களுக்கு எதுவும் நடக்கிற மாரி தெரியுமா? எனக்கு தெரியல. நிர்மலா உங்களுக்கு தெரியுமா நிர்மலா அது மாரி? இந்த பாடல்லாம் பாடும்போது? அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்சதில்ல ஆசிரியர். அப்ப நம்ம என்ன சும்மா பாடிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம. அதனால ஆமா ஆசிரியர். எனக்கு தெரிஞ்ச மனசார பாடுறது தனி. ரேடியோல கேக்குறதெல்லாம் சும்மா ஏதோ ஒப்புக்கு காதுல கேட்டு பாடுறது தான். மனமுருகி பாடுறதுன்றது அது வேற ஆசிரியை. மனமும் இயற்கையும் ஒருமித்து இருக்கிறதுன்றது வேற. அதுதான் சொல்றேன். அப்படி பாடுனாதான் இதுக்கு இது. நம்ம வந்து ஏதோ நான் காலையில எந்திரிச்சேன், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாமி கும்பிட்டேன், இத பாடுனேன் அப்படின்னா, அது ஒண்ணுமே இல்ல அது. ஆமா ஆசிரியா. அது ஒண்ணும் இல்ல. அப்படின்னு. சோ அப்ப இப்ப இந்த சொன்னதெல்லாம் கூட நம்ம உட்கார்ந்து மத்தவங்க சொல்றத விட நம்ம உணர்ந்து, அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணி அந்த கதை சொன்னேன்ல, மூளை உள்ளுக்க டிராவல். அது மாரி நம்ம உள்ளுக்கே நம்ம டிராவல் பண்ணி, அப்படிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவு நம்மளோட ரத்த ஓட்டம் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் நம்ம. தனியா உட்கார்ந்து நம்ம செய்யும்போது. சோ அப்ப வந்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அதுதான் இந்த இது. அதனால சும்மா வந்து அப்புறம் சில யூடியூப்லாம் தட்டுனா அப்படியே அவங்க சொல்றது இனிக்க இனிக்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஈசனே வந்து இறங்குற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இல்லையா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ இப்ப விஜய் படம்லாம் சொல்றாங்கல்ல, விஜய் வராரு அப்படின்னு. இப்ப அன்னைக்கு கூட என் பையன் உட்காந்து விஜய் படம் போட்டுட்டு இருக்காரு. விஜய் ஏதோ ஒரு படிக்கலாம் போறாங்க. ரஜினி படம் போடுறாங்க. அவரு சிகரெட் எப்படி எடுக்கிறாரு, அதுக்கு ஏத்த மாதிரியே மியூசிக் குடுக்குறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் சவுண்ட குறை. நான் பாரு அதே மாரி நடக்கிறேன் பாரு. நான் சொன்னேன். இப்ப இது வந்து என்னன்னா, இதெல்லாம் செஞ்சு என்ன நடக்க போகுது சொல்லுங்க? நம்மளுக்கு எதுவும் ஒண்ணுமே இல்லையா? அது மாதிரி அந்த YouTubeல பார்க்கிறது, அப்புறம் நம்ம இந்த மாரி பேசுறது, அதுல வந்து ஈசன பத்தி அப்படியே சொல்றது, சிவபெருமான பத்தி அப்படியே ரொம்ப சொல்றது, அத உருகி நம்ம உட்கார்ந்து கேட்டு, எதனா நடக்க போதா? அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஸோ அப்ப இந்த பொருள் இதுதான் இந்த பொருள். இந்த நிமலன்னா இதுதான். இந்த மாய பிறப்பெல்லாம் அறுக்கணும். இல்லையா? அத அத அறுத்து அந்த மன்னனோட அடி போற்றணும். ஸோ இதெல்லாம் நம்ம உள்ளார்ந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி எடுத்தோம்னா தான் இதனால பலன் இருக்கு அப்படின்றது தான் இந்த சிவபுராணத்தோட கருத்து. சரி நம்ம தொல்காப்பியமும் கொஞ்சம் கொஞ்சோண்டு படிச்சிடலாம் சரியா?
இது போயிடுச்சோ? பிரவினியா போயிடுச்சா? தெரியல என்னன்னு, வந்துட்டு போயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம அன்னைக்கு குற்றியலுகரம் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு மொழி ஆயுதம், ஆயுதத்தை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. ஆயுதம் வந்து என்ன பேசுறாங்க? குறியதன் முன்னர், குறியதன் முன்னர். சரியா? இது ரொம்ப சுலபம்தான். நம்ம 4-5 வாட்டி அந்த வரிகளை பார்த்தோம்னா, இது தொல்காப்பியம்ன்றது வந்து ஒரு பெரிய செய்தியா நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் போயிடுறாங்க. ஏதோ தொடர்பு இதுவா? தொடர்பு சிக்கலா? தெரியல ஆசிரியை. கண்ணிக்கு போக மாட்டாங்க. ஆமா, காணோம் ஆளு. அப்படியே குறைச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல, போக மாட்டாங்களே. பிரவீனியாவும் போவாது. ஏதாவது போன்ல போட்டிருக்காங்களா? எதுவும் லைன் இருக்கும் இல்லையே. தெரியல, திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஒரு மொழி ஆயுதம் அப்படின்றது வந்து ஆயுத எழுத்துக்களை பத்தி சொல்றாரு. அந்த வரிய வந்து ஒரு 4-5 வாட்டி நம்ம படிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து புரிஞ்சு போயிரும். அது நம்ம 4-5 வாட்டி படிக்கணும். எடுத்துனே நம்ம குறியதனாக்கா அது என்னதோ சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். நம்ம குறியதன்னா என்னது? குறியில் எழுத்து தான் சொல்றாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. குறியில் எழுத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப குறியெழுத்துக்கு முன்னாடி ஆயுத புள்ளி அப்படின்னு சொல்றாரா? அப்ப ஆயுத எழுத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்கணும்? குறில் எழுத்து இருக்கணும். அததான் அவர் சொல்றாரு. சரியா? அப்ப உயிரோடு புணர்ந்த வல்லாரேன் அப்படின்னு சொல்றாரு. உயிரோடு புறந்த வல்லார் என்னது? குசுடுத்துப்புரு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். குசுடுத்துப்புரு தான் வல்லெழுத்து கூட சேர்ந்த உயிர் எழுத்து. அந்த 6 எழுத்துக்கள். இதோ கண்ணி வராங்க இல்லையா? அப்பனா வந்து இது இப்ப பாருங்க, இந்த வரியை இப்ப படிச்சு பாருங்க. இப்ப படிச்சு பாருங்களேன். குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புனைந்த வல்லாரன் மிசைத்தே. இப்ப கொஞ்சம் சுலபமா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல வந்து பெரிய தொல்காப்பியம்னா என்னமோ நம்ம வந்து பெரிய இதுவா வந்து நம்ம பார்க்க தேவை கிடையாது. அப்ப எஃகு, அஃது அதெல்லாம் வந்து அந்த எழுத்து, அந்த சொற்கள் எல்லாம் பாருங்க, முன்னுக்கு வந்து குறியில் எழுத்து தான் இருக்கும். குறியில் எழுத்து தான் இருக்கும். அதுதான் நம்ம அப்ப சொல்லி கொடுக்கும் போதும் அப்ப வந்து இப்போ இந்த ஃபேன் அப்படின்னு எழுதுனாங்கனாக்கா அந்த ஆயுத எழுத்தை போடுவாங்க. அப்ப முன்னுக்கு என்ன நெடில் வருதே அப்படின்னா சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் வந்து ஆங்கில எழுத்து இல்லையா? நம்ம தமிழ் எழுத்து வந்து அஃது தான் இப்ப அதுவா போயிடுச்சு. அஃது, எஃகு இதெல்லாம் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் எழுத்துக்கு தமிழ் சொற்களா இருந்துச்சுன்னா, ஆயுத எழுத்து வருதுனாவே அங்க முன்னுக்கு வந்து குறில் தான் இருக்கும். பின்னாடி வந்து வல் எழுத்துக்கள் தான், குசுறுதுப்புறு தான் இருக்கும். அவ்வளவுதான் அதோட ரூல்ஸ். சரியா? இதான் வந்து ஆயுத எழுத்து. அவங்க இணைய முடியல. பிரபினியாவும் இணைய முடியலையோ? தெரியலையே என்னன்னு. கேட்டு பாருங்க ஆசிரியை. வராங்க வராங்க போறாங்க. ஏன் வெளியில லைன் எதுவும் மழை இல்லையா? இணைச்சிட்டாங்க. அடுத்து ஆயுத எழுத்துனா, ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றது இதுதான், இதோட ரூல்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணிக்கு ஏன் லைன் சரியா வரலையா? ஆமாம்மா, ஓ, லைன் வெளியாயிடுச்சு. இன்டர்நெட் லைன். சரி சரி சரி. அடுத்து நம்மளுக்கு புணர்மொழி ஆயுதம். புணர்மொழி ஆயுதம்னா புணருது, சேர்றது. அதாவது ஒரு சொல்லோட வந்து சேரும் போது இந்த ஆயுத எழுத்து வந்து எப்படி வரும் அப்படின்றது, அந்த ரூல்ஸ வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆஹ் ஈறு இயல் மருங்கினும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஈறு இயல் அப்படின்னு சொன்னா, ஈறுனா நம்மளுக்கு தெரியும், கடைசியை தான் நம்ம வந்து ஈறு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஈறு இயல்னா இயல்பா இருக்கிறது தானே, நம்ம இயங்குறத தானே இயல் அப்படின்னு சொல்றோம். கடைசியில இயங்குறது. மருங்கினும்னா அருகிலும். சரியா? இசைமை தோன்றும் அப்படின்னு சொல்றாரு.
கடைசியில வந்து இயங்குற இடத்துலயும் வந்து நம்மளுக்கு ஆயுத எழுத்து வந்து நம்மளுக்கு தோன்றுது அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டோட நம்மளுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சொல்லின் கடைசியில வந்து புணர்ச்சி நடக்கிற இடத்துல ஆயுத எழுத்து தோன்றுது. அது எப்படி தோன்றுது, அப்ப இயங்குது, எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து அழ்திணை அழ்திணை இப்ப அழ்திணை தான் நம்ம வந்து அக்திணை அக்திணை அக்திணைன்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இப்ப அழ்திணை இப்ப இப்ப இது வந்து ரெண்டும் சேரும் போது, இந்த ரெண்டும் புணரும் போது, அள்ளும் திணையும் புணரும் போது, அங்கு வந்து நம்மளுக்கு அந்த ஈற்று அது ஈற்றுல நம்மளுக்கு என்னது, அதுதான் சொன்னாரு, ஈருன்னு சொன்னாரு இல்லையா? அங்க வந்து நம்மளுக்கு ஆயுத எழுத்து தோன்றுது. அப்ப எப்படி தோன்றுது, இதோட விதி என்ன? கீழ் நோக்கு லா, கீழ் நோக்கு அந்த லா வந்து நம்ம சொல்லும் போது குண்டுலா, அப்புறம் வந்து எலும்புலா அப்படிலாம் நம்ம வந்து எலும்பான லா, குண்டுலா, கட்டலா இதெல்லாம் நம்ம சொல்லாம கீழ் நோக்குலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து இல்ல இது மேல் நோக்குலா தானே, இது மேல் நோக்கு தானே வரும், லா மேல் நோக்கு தானே வரும், இது கீழ் நோக்கா வருது, இது இல்ல கீழ் நோக்கு மேல் நோக்குனா இது. அப்ப அந்த லா வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இந்த லா வந்து ராவா போயிரும். சரியா? அந்த ரா வரிசையில வந்துரும், அந்த ரா வரிசையில வந்துரும் நம்மளுக்கு. அப்ப அல்திணைன்றது வந்து இங்க அக்திணை அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பல்துளி பச்சுளி, பல்துளி தான் நம்மளுக்கு வந்து பச்சுளியாரும் பச்சுளியாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம் இல்லையா? அதுவும் அப்படிதான். அதே மாதிரி கீழ்நோக்கு லா அது வருது இல்லையா? அந்த லா வந்து வரும்போது நம்மளுக்கு வந்து லகரம் வந்து வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, டா வந்து நம்மளுக்கு வந்துரும். அந்த லா வர்ற இடத்துல வந்து நம்மளுக்கு டா வந்து திரிதல் வந்து நம்மளுக்கு நடைபெறுது. அப்ப அந்த அந்த நடுவுல அந்த இரு அந்த ரெண்டு சொல்லுக்கு ஈருல வந்து நம்மளுக்கு ஆயுத எழுத்து வந்து தோன்றுது. மாத்திரை அளவு வந்து அங்க அறதான் வருது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லிடுறாரு. சோ இதுதான் அந்த ஆயுத மொழி. அப்ப தனி ஆயுத மொழி அப்படின்றது வந்து தனியா ஆயுத மொழி தனி சொல்லல, ஒரு தனி எழுத்துல வரும்போது முதல் எழுத்து குற்றியலிகரமா இருக்கணும். கடைசி எழுத்து வந்து உயிரோட தெரிஞ்ச குற்றியலுகரமா குசுறுதுப்புறம் இருக்கணும். நடுவுல வந்து வரும். புணர்மொழியில வந்து இந்த லகரத்துக்கு வந்து மாறும்போது ஒண்ணு ராவா மாறும், இல்லைன்னா டாவா மாறும் இல்லையா? சோ இதுதான் புணர்ச்சியில வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து வந்து அவரு இன்னொரு விஷயத்த வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். இப்போ இந்த ஆயுத எழுத்துனா இந்த வகுப்புல ஆயுத எழுத்த மட்டும். சோ அப்பதான் மறக்காம இருக்கும். ஏன்னா அதனாலதான் மறந்து மறந்து போறீங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இப்ப ஆயுத எழுத்த பத்தி உங்களுக்கு மனசுல வந்து நல்லா பதிஞ்சிடணும். அது தனியா இருக்கும்போது அந்த ஆயுத எழுத்து வருதுன்னா முன்னுக்கு வந்து குறியில் இருக்கணும், நடுவுல ஆயுதம் இருக்கணும், கடைசி எழுத்து குசுறு துபுரா தான் இருக்கணும். அதுதான் அஃது அப்படின்னு வரும். சரியா? அப்ப ஒரு சொல்லுல இருந்து இன்னொரு சொல்லு நடுவுல புணர்ச்சி ஏற்படும் போது அங்க நம்மளுக்கு ஒண்ணு லகரமா மாறுது, ஒண்ணு இல்லைன்னா லகரமா மாறுது, இன்னொன்னு டகரமா மாறுது இல்லையா? சோ அது வந்து நடக்குது. இப்ப அடுத்து வந்து இன்னொரு ஒரு விதிய வந்து சொல்றாரு. சோ இப்ப இந்த 3 விதி தான், ரொம்பலாம் இல்ல. சோ அது என்ன சொல்றாரு அப்படின்னா, உருவினும் இசையினும் அப்படின்னு சொல்றாரு. உருவத்துல அப்படின்னா, இப்ப கல்லு போல அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கல்லு போலன்னா அங்க அந்த உருவம் வந்துருது, கல்லு உருவம் வந்துருது இல்லையா? உருவினும் இசையினும் அருகி தோன்றும், அருகி தோன்றும் மொழி குறிப்பு எல்லாம். இந்த மொழியை குறிப்பா மொழி இது வந்து குறிப்பு தானே. இப்போ வந்து நம்மளுக்கு கல்லு போல இருக்கு அப்படின்றது அது ஒரு குறிப்பு தானே அது. அப்ப மொழி குறிப்பு எல்லாம் எழுத்தின் இயலா ஆயுதம் காளையானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா,
ஆஹ் கல்லு 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 மாதிரி இருக்கு. அப்புறம் சுள்ளுன்னு முள்ளு குத்திருச்சு சொல்றோம் இல்லையா? அது வந்து இசைய வந்து கொண்டு வருது. இசை ஒலிய வந்து இது பண்ணுது. கல்லு மாரி இருக்கு அப்படின்றது வந்து உருவத்த சொல்லுது. கல்லு மாரி இருக்கு அப்படின்னு உருவத்த சொல்லுது. சுள்ளுன்னு குத்திருச்சு அப்படின்னா, அது என்னது நம்மளுக்கு? சுள்ளுன்னு அந்த உணர்வு ஒலி தானே வருது. சுள் அப்படின்ருச்சு அப்படின்னு. சோ ஏன்னா, இத வந்து இந்த அலைபடைக்கு போல தெரியுமா இது? இது வந்து அலைபடைக்கு இது போகல இது. சோ இது வந்து உருவமாவும், இசையாவும் வர்ற இடத்துல இது வந்து வருது, நடுவுல வருது. சுள் என்றது, சுற்றென்றது. சோ இதெல்லாம் வந்து இந்த அழுத்தம் உருவமா அது மாரி இருக்குன்ற சொல்ற இடத்துலயும், சுள்ளுன்னு இந்த மாரி ஒலி குறிப்பு வர்ற இடத்துலயும் இந்த இந்த ஆயுத எழுத்து வருது அப்படின்றத தான் அவர் வந்து இந்த செய்யுள்ல வந்து நம்மளுக்கு குறிப்பிடுறாரு. அப்ப உருவினும் இசையினும் எப்படி உருவத்திலையும் இசையிலும் அருகி தோன்றும். எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி அருகி தோன்றும். மொழி குறிப்பு எல்லாம் எழுத்தின் இயலா ஆயுதமகா காளையானே. அந்த காலத்துல அந்த அந்த பொழுதுல அந்த இடத்துல அது வந்து தோன்றுது அப்படின்றத அவர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. சோ அப்ப ஆயுத எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுக்கிறாரு. இது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருக்கா? ஆயுத எழுத்த பத்தி இருக்கா? ஆசிரியர், நீங்க இப்ப விளக்குனது எனக்கு புரியவே இல்ல ஆசிரியர். 40வது நான் மறுபடியும் ஒரு முறை விளக்க முடியுமா? சரி. அதுதான் எனக்கு கேட்டீங்கன்னா தான் எனக்கு சொல்ல முடியும். கேட்கலனாக்கா என்னால சொல்ல முடியாது. சரியா? இப்போ அந்த செய்யுள் என்ன சொல்லுது அப்படின்னா, உருவினும் இசையினும் அப்படின்னு சொல்லுது. உருவினும் இசையினும் அப்படின்னா, இப்ப கல்லு போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கல்லு போல இருக்கு அப்படின்னா, ஒரு கல்லுன்ற ஒரு உருவத்தை வந்து நம்ம குறிப்பிடுறோம். சரியா? அப்ப உருவினும் சரியா? அதான் அந்த உருவத்தை குறிப்பிடுறோம் நம்ம. அப்ப அந்த கல்லு போல இருக்கு அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? கற்றென்றது, கற்றென்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப கற்றென்றது கல்லு போல இருக்கு. அந்த உருவத்தை பத்தி சொல்ற இடத்துல அந்த ஆயுத எழுத்து வருது. ஓகேவா? இசையினும் ஓகே அந்த இடத்துல இசையினும் அப்படின்னு சொல்லும்போது சுற்றென்றது சுள்ளுன்னு குத்திருச்சு முள்ளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சுற்றென்றது அப்படின்னா சுள்ளுன்னு அது சுள்ளுன்னு குத்திருச்சுன்னு சொல்லும் போது அந்த சுள் அப்படின்னு அந்த இழுக்கிறோம் இல்லையா? அந்த சுள் அப்படின்னு அந்த உணர்வு தான் வருது. அங்க உருவம் இல்ல பாருங்க. உருவம் இல்ல. அப்ப சுள் என்றது அந்த சொல்லுக்கும், கற்றென்றது கல்லு போல இருக்கு அப்படின்ற சொல்லுக்கும் நடுவுல இந்த ஆயுத எழுத்து வருது அப்படின்னு சொல்றாரு. உருவினும் இசையினும் உருவமா கல் என்றதுன்னா உருவத்தை பத்தி சொல்றதுக்கும், அப்புறம் வந்து சுள் என்றது சுள்ளுன்னு குத்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இசையினும் அருகி தோன்றும் மொழி குறிப்பா வந்து இந்த எழுத்து வந்து இயல்பா ஆயுதம் வந்து அங்க வந்து வருது அப்படின்றது அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இப்போ கொஞ்சமாவது புரியுதா? புரியுதா? புரியுது ஆசிரியர். அதான் சொல்றாரு. சோ அதுதான் 4, 5 வாட்டி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா வர வரைக்கும் கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவரு ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் சொல்லல. அது ஒன்னொன்னுத்துக்கும் இந்த இந்த எழுத்து இங்க இப்படி வரும், இப்படி வரும், இதுக்கு இப்படி வரும், அந்த ரூல்ஸ் அப்படிதானே சொல்லிட்டு வர்றாரு அவரு. சோ அத நம்ம 2, 3 வாட்டி நம்ம பார்த்தோம். அப்ப கற்றென்றதுன்னு சுள்ளென்றது, கற்றென்றது அப்படின்னு வர்ற இடத்துலலாம் ஆயுத எழுத்து வருது. அப்ப நம்ம கேட்போம்ல, இது எப்படி வந்துச்சு? அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லையா? அதுக்கு தான் அவரு வந்து அந்த செய்யுள வந்து சொல்றாரு. அந்த கல்லு மாரி இருக்கு அப்படின்ற உருவம் சொல்ற சொல்லுலயும், சுள்ளுன்னு சொல்லி குறிப்பொலியா வர்ற இடத்துலயும் இந்த ஆயுதம் வரும் அப்படின்றாரு. ஓகேவா? தமிழர்கள் மட்டும் கேள்வியே கேட்க மாட்டாரு. சோ இதுதான் வந்து ஆயுத எழுத்தோட ஆஹ் இப்போ ஒரு நம்ம பேச்சு வழக்குல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து அந்த அந்த ஆயுத எழுத்து நம்ம அங்க இடையில போடுவோம்.
இல்லையா? சோ அந்த மாரி அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து அந்த விதிகள் இல்ல பாருங்க உங்களுக்கு. நம்ம அதையும் கவனிக்கணும் இல்லையா? அததான் அவரு வந்து சொல்றாரு. அந்த விதிகள தான் அவரு சொல்றாரு. அப்ப நாளைக்கு வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து அளபடைய வந்து பார்ப்போம். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி நான் அடுத்த வாரம் வந்து அளபடைய பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லணும். இப்ப இந்த வாரம் வந்து இத மனசுல வச்சுட்டா, அடுத்த வாட்டி வந்து மறக்காது. ரொம்ப அப்படியே சொல்லிட்டு போனா தானே உங்களுக்கு மறந்து போகுது. இப்ப ஆயுதத்த பத்தி எப்ப கேட்டாலும் சொல்ற மாரி இருக்கணும். 3 விஷயம் தான் அவர் சொல்றாரு ஆயுதத்த பத்தி. இல்லையா? ம். ஒண்ணு வந்து ஆ என்னன்னு சொல்லுங்க பாக்குறேன். ஒரு ரூல்ஸ் என்னது? குறில் எழுத்து வருவதற்கு முன்பு ஆனா ஆயுத எழுத்துக்கு முன் குறில் எழுத்து கட்டாயம் வரும். ஆ. இறுதி எழுத்து வந்து குசுடு துபுரு வரும். நடுவுல வந்து இவரு வருவாரு. அதனால தான் அத நம்ம போட்டு வச்சிருக்கோம். புணர்ச்சி ஏற்படும் போது லா வந்து ராவா மாறிடும். லா வந்து டாவா மாறிடும். அது நடக்கும். அப்புறம் அடுத்து வந்து இந்த உருவத்துக்கும் இசைக்கும் சொல்லும் போது இடத்துல வந்து அது வருது ஆயுத எழுத்து தோன்றும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லையா? அப்போ வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம்? சிறப்பு பாயிரம் படிச்சோம். சிறப்பு பாயிரம் படிச்சோம். அப்புறம் வந்து வேற என்ன படிச்சோம்? படிச்சோம் அப்படின்றது. நம்ம வந்து வகுப்பு நடத்துறதுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து இதெல்லாம் படிச்சோம் அப்படின்ன மாதிரி நம்ம சார்பு எழுத்தை படிச்சோம். எழுத்து வகைகளை பத்தி படிச்சோம் இல்லையா? எழுத்து வகைகள் எல்லாம் படிச்சோம். சார்பு எழுத்து பத்தி படிச்சோம் நம்ம. அப்புறம் அளவு படிச்சோம். மகரம் குறுக்கம் படிச்சோம். மெய்யெழுத்தனோட அளவு, உயிரெழுத்தோட அளவு படிச்சோம். இதெல்லாம் படிச்சோம் நம்ம. உயிர்மை, உயிர், அதெல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கோம். மயக்கத்தை பத்தியும் படிச்சோம். போன வாரம் வந்து மயக்கத்தை பத்தியும் படிச்சோம். எங்கெங்க எல்லாம் மயக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றதையும் படிச்சேன். இந்த மயக்கம் வந்து அடுத்த வாரம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அது பரவாயில்ல. எப்படி நம்ம நினைச்சுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு அசிங்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த புணர்ச்சி நம்ம சொல்லும் போதெல்லாம் நீங்களே எல்லா அசிங்கத்தையும் அது கூட சேர்த்து வச்சு பாத்துப்பீங்க. சரியா? ஏன்னா ஒண்ணு சொல்லிட்டாதான் எனக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு சரியா வருமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது எனக்கு. அதுல இருக்கிற அந்த ஒலிகளே எல்லாமே அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கிளியரஸ் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறேன். சரியா? இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? ஆயுத எழுத்துல இல்லையா? சரி, எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்க அப்பனா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆசிரியர். கண்டிப்பா மறக்காதீங்களா? இப்ப மறக்க சொல்றேன். மாட்டேன். பெரியம்மா கடத்திட்டு போல அப்படின்னு சொல்லி அதே கவலைதான். அதே கவலைதான் எங்களுக்கும். இல்ல நான் எவ்வளவு செய்யணும்லாம் நினைப்போம். நாங்களும் இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நம்ம குடும்பம் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது சார்ந்து நம்மளுக்கு வந்துரும். அது நம்ம பெண்களா இருக்கிறதுனால அது சார்ந்து வந்துரும். எல்லாமே அப்படியே நிக்கும். வர்றவர்களும் அதுதான். அது தமிழாசிரியர் பேச்சுக்குள்ள வந்திருக்குங்க எல்லாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிக்கல். போகணும், வரணும், போய் ஏத்தணும், அது இதுன்னு நிறைய எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை. அப்புறமா இறந்து அன்னைக்கு கூட அந்த எக்ஸாம் டைம் கூட ஒருத்தங்களோட இதுல வந்து இறந்துட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனாங்க. வருது இல்ல ஏதாவது ஒண்ணு. நம்ம எல்லாத்தையும் இப்போ தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் வருது. சும்மா விளையாட்டு இல்லைல்ல. நம்மள அதுக்கே நோந்து விட்டாங்கன்னா பரவாயில்ல. இல்லையே நம்மளுக்குதான் அப்படி. தொடர்ச்சியா செய்யறாங்க. சில பேர் செய்யறாங்க. நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா அது நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க வந்து அந்த பெண்கள் வந்து அவங்கள கவனிச்சுப்பாங்க.
ஆமாமா சரி. அவங்களுக்கு வந்து வீட்டுல அந்த பெண்களோட கொஞ்சம் துணை இருக்கிறதுனால அவங்க முன்னேற முடியுது. நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் சரி. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இல்லல்ல. ஆமா நம்ம வந்து அதுல இருந்து விடை பெற முடியாது நம்ம. ஆமா